ஹாய் கைஸ், நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் கொடுத்துருந்தீங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் கொடுத்துருந்தீங்க. ஸோ மெயினாக இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அதில் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஒரு சில பேர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் மெயினாக இது. ஸோ இதை யாரையுமே டார்கெட் பண்ணி போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ மெயினாக வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்த பின்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்துட்டு ஸோ ஃப்ரண்ட் எண்டை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாப் கிடையாது, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இட்ஸ் டெட் அப்படின்றதெல்லாம் தம்ப்நெயில பார்த்துட்டு நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து எந்த டெவலப்பருமே ரீப்ளேஸ் பண்ணாது, எதர் ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ நான் ஏஐ வந்து வந்தனால ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த வீடியோல. ஓகே, ஸோ மெயினா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஏஐ வந்து அந்த டெவலப்மெண்ட்டை ஸ்பீட் அப் பண்ணிருக்கு. வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் படிச்சுட்டு அது எனஃப் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் படிச்சவங்க பேக் எண்டும் படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா லாங் ரன்ல உங்க கெரியர் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய என்கொயரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் ஃப்ரண்ட் எண்ட் படிச்சா போதுமா, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் படிச்சிருக்கேன், எனக்கு ஓப்பனிங்ஸ் கொடுங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நிறைய பேர் வருவாங்க. இதுவே ரியல் டைமா ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடா வர என்கொயரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அப்ஸ்கில் பண்ணணும், ஒன்று பேக் எண்ட் அப்ஸ்கில் பண்ணணும், இல்லை டெவாப்ஸ் அப்ஸ்கில் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் அப்ஸ்கில் பண்ணிட்டு அடுத்த கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஏன் அவங்க அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க ஜஸ்ட் யோசிக்கணும். ஸோ நான் சும்மா போயிட்டு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் ஃபால்ஸா சொல்லக்கூடாது இல்லை. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் கண்டிப்பா நான் சொல்றேன் கம்பெனிஸ் எப்படி ஃபாலோ பண்ணுது, ஸோ ஏஐ எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோட கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஏஐ கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் ரெண்டு பேரும் ரீப்ளேஸ் பண்ணாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நீ ஏஐ யூஸ் பண்ணுற அப்படின்னா ஸோ என்ன மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வயர் ஃப்ரேம் நீ இன்புட்டாக கொடுத்த அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு கம்ப்ளீட் அந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த லே அவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே பேக் எண்டுக்கு என்ன பண்ணணும்னா, ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த கம்ப்ளீட் பிஸ்னஸ் லாஜிக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், டேட்டாபேஸோட ஸ்கெலிட்டனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் இது மூணுத்துக்கான ஸ்கெலிட்டனை கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏஐ ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இப்போ நான் வந்து ஃபாஸ்டா ரெண்டர் பண்ணணும், எனக்கு வந்து இம்ப்ரூவைஸ் வந்து நல்லா பெட்டரா இருக்கணும், யூஎக்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும், இல்ல இந்த மாதிரி நான் பிசினஸ் லாஜிக்கை சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே ஏஐனால பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல யார் தேவை அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் கண்டிப்பா தேவை. கரெக்டா? ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆர் இப்போ நீ இப்படி கூட வச்சுக்கலாம், வேலிடேட் பண்ணணும், ஒரு வேலிடேஷன் நீ அங்க பண்ணணும் அப்படின்னா உனக்கு அந்த ஸ்ட்ராங் நாலேஜ் இல்லாம உன்னால அதை வேலிடேட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸை கண்டிப்பா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால வந்து லாங் ரன்ல போக முடியாது. இதுதான் இந்த வீடியோட மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ பேக் எண்ட் டெவலப்பர்ஸ்க்கு அதே தான். இப்போ நீ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி, இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒரு 5 years வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் ஒர்க் பண்றேன். இப்போ என்னுடைய கம்பெனியில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ராஜெக்ட்ல வந்து என்னோட பிசினஸ் லாஜிக், என்னோட பேமெண்ட் கேட்வே லாஜிக், நான் எழுதிக்கிற கோர் லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஐ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். கரெக்டா? ஸோ ஒரு செக்யூர்டு பேஸ் அப்ளிகேஷன், இப்போ ஹெல்த் ரெக்கார்டு பேஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ், செக்யூரிட்டி பேஸ் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஏஐ டிஃபால்ட்டாக நம்பாது. ஸோ மேபி இப்போ நீ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ற, அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுது, ஏதோ ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுல ஏஐ யூஸ் பண்ணி அதை கொடுக்குற பிசினஸ் லாஜிக் நீ ஒர்க் அவுட் பண்ற. ஸோ இது எல்லாமே வந்து பிசினஸ் தான் ஃபெயில் ஆகும். கரெக்டா? ஸோ ஏஐ வந்து உங்களோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, ஏஐ வந்து உங்களோட கம்ப்ளீட் பிசினஸ் லாஜிக்கை கொடுக்காது. பட் ஸ்டில் கம்பேர் டு பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குற அளவுக்கு பேக் எண்ட்னால நம்மளால ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஏரியாஸ் தான். ஸோ இப்போ நீ செக்யூரிட்டி பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் கேர் பேஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், பேமெண்ட் கேட்வே அப்ளிகேஷன்ஸ், ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏரியால என்னால வந்து ஏஐ யூஸ் பண்ணி என்னால கோட் பண்ண முடியாது. அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து எரர்ஸ் வரும். உன்னால வந்து ஏஐ வச்சு ப்ராப்பர் வேலிடேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கிற ஒரு பேக் எண்ட் டெவலப்பர் தேவை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வீடியோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, உனக்கு ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பேக் எண்ட் படிச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையுமே வச்சு ஒரு எண்ட் டு எண்ட் நீ இன்டெகிரேட் பண்ணா மட்டும்தான், ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை உன்னால இன்டெகிரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உன்னால சஸ்டைன் பண்ண முடியும் இன் ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட வர எல்லா என்கொயரிஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் எனக்கு ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் தெரியும், எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நிறைய பேர் வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் வச்சுட்டு நீ வேலை வாங்கி கொடுனா என்கிட்ட வராது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பிளஸ் பேக் எண்ட் தெரிஞ்சவங்கள நான் கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட் படிக்க சொல்லுவேன். இப்போ நான் ஒரு லாஸ்டா ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏர்லைன் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணேன். அந்த அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 years வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 5 years பேக் எல்லாமே இந்த ஒரு 5 years or 6 years பேக்ஸ் தான் அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்டே நிறைய வந்துச்சு. அந்த டைம்ல
தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய கோடு எல்லாமே மைக்ரேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு ஆங்குலரோ இல்லை ரியாக்டோ இல்லை வியூஜேஸ் எல்லாமே மாற்ற ஆரம்பிச்சது அந்த டைம் தான். ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு பீக்ல இருந்த டைம் வந்து ஒரு 5 years பேக் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் வந்து மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. 100% ஷூர். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணாலோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க இந்த பாயிண்ட். ஸோ நான் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் இல்லாமல் நம்மளால அது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் எண்ட் வந்து கண்டிப்பாக உனக்கு அந்த ஸ்பீடை ரெண்டர் பண்ணி தரணும், ஃபாஸ்ட்டாக உனக்கு அந்த பேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் தேவை. ஆனால் ஸ்பீடை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக, ஸ்பீட் மீன்ஸ் அந்த டெவலப்மெண்ட் ஸ்பீடை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக தான் ஏஐ கொண்டு வரும். ஸோ நீ இப்போ டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும், மெயினாக ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே படிங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும். வெறும் ஃப்ரண்ட் எண்ட் படித்தா ஓப்பனிங்ஸ் வரும், ரொம்ப அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். அப்படி வந்தாலுமே லாங் ரன் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் வந்து ஐடியில் சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ அகைன் அந்த வீடியோட மெயின் மோட்டிவ் என்றது அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் இட்ஸ் நாட் யூஸ்லெஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ப்ளஸ் பேக் எண்ட் ரெண்டுமே இருந்தால் உங்களால் ப்ராப்பராக ஒரு கோட் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான் அந்த வீடியோட மோட்டிவ். ஸோ அகைன் உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது சஜஷன் இருக்கு, இல்லை இதுல இருந்து நான் சொன்னது ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.